எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ரோஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கும் இல்லாத கஷ்டங்கள், கட்டுகள், ஆபத்துகள் நான் அனுபவித்தேனே. நான் அனுபவித்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. அவ்வளோ பெரிய பாடுகள், கட்டுகள் அனுபவித்தேன் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம். நீ கடந்து வந்த பாதைகளாம் யாருமே கடக்க முடியாமல் இருக்கலாம். கர்த்தருடைய கிருபையினால் நீ கடந்து வந்தீங்க. ஹல்லேலூயா. ஆனால் உங்களை திரும்பவும் உயிர்ப்பித்து மேன்மையை பெருக பண்ணி உங்களை அவர் தேற்றப் போகிறார். நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்க. யாருக்குமே இல்லாத கஷ்டம் எனக்கு வந்துட்டு, எனக்கு மட்டும்தான் என் குடும்பத்தில் கஷ்டம், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு மட்டும்தான் வேலை இல்லை, எனக்கு மட்டும்தான் கணவன் சரியில்லை, எனக்கு மட்டும்தான் மனைவி சரியில்லை, எனக்கு மட்டும்தான் பிள்ளை சரியில்லை, எனக்கு மட்டும்தான் சொந்த வீடு இல்லை, எனக்கு மட்டும்தான் பாடு, எனக்கு மட்டும்தான் கடன், எனக்கு மட்டும்தான் கண்ணீர். எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க. வேலைக்கு போனால் அங்கே வெறுக்கிறாங்க, வீட்டில் இருந்தாலும் நெருக்கிறாங்க, சொந்தமாக தான் நெருக்கிறாங்க. யாருமே இந்த கஷ்டத்தை கடந்து வர முடியாது. ஹல்லேலூயா. நான் கடந்து வந்தேன், கண்ணீரிலே கடந்து வந்திருக்கிறேன். இனியாவது நான் நல்லா இருக்க முடியுமா என்று சொல்லி புலம்புகிற தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க போகிறார். உங்களை மேன்மையை பெருக பண்ணி உங்களை தேற்ற போகிறார். உங்களை தேற்ற யாருமே இல்லையே. ஒரு தாய் தேற்றுவது போல நான் தேற்றுன்னு வசனம் சொல்லுது பாருங்க. 4 சோரில் உட்காந்து வடிக்கிற கண்ணீர் யாருக்கு தெரியும்? அல்ல, ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை நினைத்து அழுகிறேன். புரிவார் இல்லை, அறிவார் இல்லை, விடுவிப்பார் இல்லை. அல்ல, இந்த சூழ்நிலை கடந்து வந்து கொண்டே இருக்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 71:20 அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். 21 என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அடுத்தடுத்து வாசிக்கும் பொழுது பாரு, என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரை சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் என் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பிரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் வெட்கி லச்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. இப்படியாய் பாருங்க, பக்தன் சொல்கிறார், ஆபத்துகளை பார்த்தேன், இக்கட்டுகளை பார்த்தேன், இனி பூமியின் பாதாளத்தை என்னை ஏற பண்ணி மேன்மை பெருக பண்ணுவீர். மறுபடியும் என்னை தேற்றி நான் வீணை எடுத்து வா துதிப்பேன், சுரமண்டலத்தால் எடுத்துமை பாடுவேன். நான் பாடும்போது என் ஆத்மா கெம்பிரித்து மகிழும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை பாருங்க, பொல்லாப்பு தேடி வெட்கி லட்சிய அடைவார்களாம். இன்னைக்கு உங்களை உபத்திரங்களையும் பாடுகளையும் கண்ணீரையும் கொடுத்து உங்களை வேடிக்கை பார்க்கிற கூட்டங்கள், உங்களை அள வைக்கிற கூட்டங்கள், ஹல்லேலூயா, சிரிக்கிற கூட்டங்கள் மத்தியில் அந்த மக்கள் வெட்கப்பட்டு போக முடியாய், ஹல்லேலூயா, உங்கள் நாவு நீதியை கொண்டாடும்படியாய் கர்த்தர் உங்கள் வாயில இனி பாடல் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. திரும்பவும் உங்களை உயிர்ப்பிப்பார், திரும்பவும் உங்களை செபிக்க வைப்பார், திரும்பவும் உங்களை பாட வைப்பார், திரும்பவும் பரிசுத்தமாய் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் யாருக்கும் இல்லாத கஷ்டத்தை தான் யோசேப்பு அனுபவித்தார். அதனால் யாருக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். தேவ பிள்ளைகளே, யாருக்குமே இல்லாத கஷ்டம் பாருங்கள் யோசேப்புக்கு. ஹல்லேலூயா. ஆனால் யாருக்குமே இல்லாத ஒரு செல்வ செழிப்பு, ஒரு அதிபதியாய் கர்த்தர் மாற்றினாரே, கர்த்தர் உங்களையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டுறாங்க, சூழலெல்லாம் எதிர்மாறக்குன்னு சொல்லி அவரை கைவிட்டுறாதங்க. அவரை மறந்துடாதங்க. ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும் பாருங்கள். அவரால் கூடாதகாரி ஒன்றுமே இல்லை. அநேக இக்கட்டுகள் தான், திடீர்னு பாடுகள், போத்திரம், கோழியத்து பயமுறுத்துவான். ஆனாலும் நீங்கள் சொல்லுங்கள், திரும்பவும் என்னை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார், திரும்பவும் எங்களை ஆஸ்வதிக்க போகிறார், திரும்பவும் கர்த்தர் கண்ணீரை துடைக்க போகிறார், சமானத்தை கொடுக்க போகிறார், கடன் பிரச்சனை மாற்ற, இந்த வியாதி மாறப்போதே, மேன்மை அவர் பெருக பண்ணுவார். அந்த விசுவாசத்தில் நான் ஓடுகிறேன். அவர் என்னை தேற்றுவார், தாய் தேற்றுறது போல என்னை தேற்றுவார். சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே,
வார்த்தை பிடித்து கொள்ளுங்க. மனுஷ முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் மேன்மை பெருக பண்ணுகிற தேவன், மறுபடியும் தேற்றுகிற தேவன். மக்கள் உங்களை தேற்றாமல் வேதனைப்படுத்தலாம், ஆனால் கர்த்தர் உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். அது மாத்திரம் பொல்லாப்பு தேடுகிற வெட்கில் அச்சடைவார்கள். ஹல்லேலூயா. எக்காலம் பூதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரி நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். ஹல்லேலூயா. உங்கள் நான் வாய் பாருங்கள், ஒரு நேரம் சும்மா இருக்கக்கூடாது. வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், பாடல் பாடிக்கிட்டே இருக்கட்டும். ஆமே. வீட்டில் சும்மா இருந்தாலும் வந்தாலும் போன பாருங்கள், மனதுக்குள்ளே பாருங்கள், அதில் எப்படி நம்மளை அறியாமல் அலையில் இந்த மூச்சு விடுறோமோ அதே மாதிரி பாருங்கள், ஆண்டவரோடு நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. உங்கள் மனது பேசிக்கிட்டே இருக்கட்டும். அலையில் யாருக்கு இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றுவார். யாருக்கு இல்லாத கஷ்டத்தை அனுபவிச்சபடினால யாருக்கும் இல்லாத சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க, ரொம்ப நாளெல்லாம் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டேன், கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்தாரு. அன்றைக்கி குடும்பத்தார் எல்லாரையும் பார்க்கிலும் நிறைய ரூம்பு எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அல்ல அப்போ வீடு இல்லாமல் இருக்கும்போது எல்லோரும் என்னை கேலி பண்ணி சிரித்தாங்க, ஊழியம் செய்கிறான் அவனுக்கு வீடு இல்லைன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த வீட்டை பார்க்கும் பொழுது, சொந்த பந்தெல்லாம் வந்து வீட்டை பார்க்கும் பொழுது, ஏப்பா இவ்வளோ பெரிய வீடா, பொன்மணி பேசுகிறாங்களாம், இவ்வளோ பெரிய வீடு பாரு, ஒன்றும் இல்லாமல் இருந்தான், ஊழியன்னு போனான், ஒன்றும் இல்லாமல் போயிடுவான்னு நினச்சோம், பாரு இவ்வளோ பெரிய வீடு, நம்மளுக்கு வீடை காட்டிலும் வீடு இவ்வளோ பெரிய நிறைய ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி பாருங்கள், அநேக பாடுகளையும் துன்பங்களை அனுபவித்த உங்களுக்கு தான் யாருக்கு இல்லாத கொத்த செல்வ செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷம் சமாதானத்தையும் ஒரு ஜெப வாழ்க்கை நீங்கள் ஊழியம் செய்கிற கிருபை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்ற போகிறார் தேவனுடைய. அதுக்கு தான் அந்த பாடு, அதுக்கு தான் அந்த உபத்திரவம். நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க. இயேசுவே நம்முடைய வல்லமை இறங்கட்டும், உங்கள் அக்கினி இறங்கட்டும். ஏசப்பா ரீவா கார ஷபா லவா தி கதூரி கரவா ஆவியானவரை இறங்குங்க. ஏசப்பா இந்த இரவு ஜபத்தில் இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. ஜபத்தை கேளுங்கப்பா, மறுபடியும் பிள்ளை தேற்றுங்கப்பா. யாருக்கு இல்லாத கஷ்டத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்கு இல்லாத ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும், சந்ததி மேலே இறங்கட்டும், பிள்ளைகள் மேலே இறங்கட்டும், வீட்டு மேலே இறங்கட்டும். அற்புத கீழ்காற்று வீசி காடைகளை கொய்த்தது போல அற்புத கீழ்காற்று வீசி இவருடைய எல்லைகளை சமாதானத்தை கொண்டு வரட்டும், நன்மைகளை கொண்டு வரட்டும். ஏசப்பா கண்ணீரை துடைங்க, அல்லாத என்று சொல்லி ஆற்றி தேற்றுங்க. ஏச மேன்மை பெருக பண்ணுங்கப்பா, உயிர்ப்பீங்கப்பா. நன்றிப்பா. ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பீங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. கண்ணன் மேலே, மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே, வீட்டு மேலே, வருமானத்தில், வாகனத்தில், சிலிண்டரில் விட்டுக்கிற மின்சாரத்து மேலே எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பு இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இந்த மழை நேரங்களில் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள இசப்பா. போகிற வர்ற இடமெல்லாம் தூதர் பண்ணி இறங்கட்டும் கத்தாவை. இரவு நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க. அம்மே நல்ல லூயா. ஒரு சமாதானம் வீட்டில் பெருக்கெடுத்து ஓடட்டும், தேவ சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளில் அவர் நாமம் அதிசயம், அவர் சமாதான பிரபு. ஆலோசனை கர்த்தர் சமாதானத்தை கொடுங்க இசப்பா, சந்தோஷத்தை கொடுங்க, அதிசயங்களை செய்து மகிழ பண்ணுங்க இசப்பா. நன்றிப்பா. சொப்பனத்தில் பிள்ளையோடு கூட கர்த்தர் நீங்கள் பேசுங்கப்பா. ஆமாம். மேண்டு பிரச்சனைகள் பாடல் தலையை தூக்காதபடி மாண்டு மடியட்டும் இயேசுவின் நாமத்தினால. கடன் பிரச்சனை மாறட்டும், வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண கட்டுகள் உடைவதாக, பாதாள கட்டு உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதி மேன்மை பெருக பண்ணுங்கப்பா. மனுஷங்க மேன்மை பெருக பண்ண முடியாது, மந்திரவாதம் பண்ணி குடும்பங்களை உடச்சி போட்டுருக்குறாங்கப்பா. இன்னைக்கு உயிர்ப்பித்து மேன்மை பெருக பண்ணுங்க இசப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. வல்லமை இறங்கட்டும். மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தெய்வ பிரசன்னம், என்ன ஆனந்தம். அமேனப்பா. நம்முடைய பிரசனத்துகளே வச்சுக்கிடுங்கப்பா. நம்முடைய பிரசனத்துகளே மகிழ்ந்து கழிவுற உதவி செய்யுங்க இசப்பா. என் தேவனை மேன்மை பெருக பண்ண போகிறார். என்னை அவர் தேற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார். நான் இன்னும் துதிப்பேன். அவன் எனக்கு பொல்லாப்பு தேடல் வெட்கில் அச்சு அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நீதியை கொண்டாடும்படியாய் அதிசயங்கள் நடக்கட்டும் தகப்பனே. அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தூக்கலாமல் கஷ்டப்படுறாங்கப்பா, மரண கட்டுகளோடு போராடுறாங்கப்பா. இறக்கம் பாராட்டுங்கப்பா, இறக்கம் பாராட்டுங்கப்பா. கடனோடு தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க இசப்பா. நீ மனம் இறங்குங்க,
மனம் இறங்கி என்ன பிரச்சனை, என்ன பாடு, என்ன பாத்திரம் வந்தாலும் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே அல்லேலூயா மாற்றுகிறவர் அப்பா, நீ அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி துதிக்கிறோம் 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 துதிக்கிறேன் ஏசப்பா. நன்றியோடு படிக்கிற பிள்ளை விசேஷம் ஞானம் கொடு, கல்லூரி போகிற பிள்ளை விசேஷம் ஞானம் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. பிள்ளைகள் குடும்பமாக எங்கே போனாலும் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும், வாகனத்துக்கு பாதுகாப்பு இறங்கட்டும், ஆவி ஆத்ம சரீரத்தில் பரிசுத்தம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.